For class 12, exercise 8.8, 1 mark question. A circular template has a radius 10 centimeter. ஒரு circular template இருக்கு. ஒரு வட்ட வடிவ வார்ப்பு template அப்படிங்கிறது வார்ப்பு. Radius வந்து 10 centimeter. The measurement of radius has an approximate error. Approximate error வந்து 0.02. Percentage error வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு வட்ட வடிவ வார்ப்பின் ஆரம் 10 சென்டிமீட்டர், ஆரத்தின் அளவில் தோராயமாக 0.02. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள், வட்டத்தின் பரப்பு பைஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்ட்டுருக்கு. அப்போ அப்ராக்சிமேட் ஏரியா அப்படின்னா we are finding the differentiation. ஸோ 2πr இல்லையா, 2 சைடில் வரும், பை அப்படியே இருக்கும். ஸோ 2πr இன்ட்டு dr, ஏன்னா அங்கே ஆர்னு இருக்கிறனப்போ இன்ட்டு dr வரும். ஸோ dr வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட் எரர் வந்து 0.02. ஸோ இது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. 2π இன்ட்டு ஆர் 10, dr எவ்வளவு 0.02. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங், இதை அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஃபார்முலா அப்ராக்சிமேட் ஏரியா பை ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இன்ட்டு 100. தோராய பரப்பளவு பை வட்டத்தின் பரப்பளவு. தோராய பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2 இன்ட்டு ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 10 ஸ்கொயர். பை கேன்சல் ஆயிரும். ஒரு 10 வந்து கீழே இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை இது கேன்சல் பண்ணுறப்போ 0.4 இன்ட்டு 10, அப்போது %. Now next question, the percentage error of the fifth root of 31 is approximately how many times the percentage error in 31 அப்படின்ருக்கு. Here 31இன் 5ஆம் படி மூல சதவீத பிழை தோராயமாக 31இன் சதவீத பிழையை போல் எத்தனை மடங்காகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ஆக்சுவலாக இதை வந்து இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி n 1/n அப்படிங்கிற இடத்துல வரக்கூடிய இங்கே வந்து 5th ரூட் இருக்குது. அப்போ n வந்து செகண்ட் கொஸ்டின் we are using this result. Show that the percentage error in the nth root of a number is approximately 1 times the percentage error in the number. ஸோ இதில் வரக்கூடிய ஸோ தட் த பர்சன்டேஜ் எரர் இந்த nth ரூட், இங்கே nth ரூட் அப்படிங்கிறப்போ 5th ரூட் அப்படின்ட்டுருக்கு. ஸோ 5, தென் 1/9 டைம்ஸ். என்னன்னு வந்தால் 1/9 டைம்ஸு, இங்கே 5னு வந்தால் 1/5 டைம்ஸ். ஹவு many டைம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி 1/5 டைம்ஸ், n 5 அப்படிங்கிறதுனால 1/9 டைம்ஸ் பதிலாக 1/5 டைம்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. Question number 3, if u of x comma y equal to 5, find dou u by dou x. So dou u by dou x என்ன, partially differentiating with respect to x. So partially differentiating with respect to x. அப்போ y வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ e பவர் எக்ஸுக்கு e பவர் எக்ஸே தான். தென் ஸோ e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு திரும்ப நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 2x. இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னா e பவர் எக்ஸ்ன்னு இருந்தால் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ வேறு ஏதோ டேர்ம்ஸ் இருக்கிறப்போ அதைத்தான் நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரவுண்ட் பண்ணதான் இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x, ஒய் ஸ்கொயர் என்ன ஆயிரும், கான்ஸ்டன்ட்டு 2x e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். பட் e பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் தான் நத்திங் பட் u. ஸோ 2x இன்ட்டு u. ஸோ 2x u. ஸோ ஆன்சர் வந்து now question number 4, if v of x equal to log of this, then dou v by dou x plus dou v by dou y is equal to. ஸோ இங்கே log அப்படின்னா 1/x நமக்கு தெரியும். ஸோ 1/e பவர் எக்ஸ் தென் ப்ளஸ் e பவர் y இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன்
we are partially differentiating with respect to x. So e power x differentiate பண்ணுறப்போ e power x தான் வரும், இது 0 ஆயிரும். அதே மாதிரி அடுத்தது plus e power y. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிக்க. ஸோ e power x plus e power y இது அப்படியே என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிட்டு 1. ஸோ ஆன்சர் வந்து ஸோ now question number 6. If w of x comma y equal to x power y where x greater than 0, find dou w by dou x. ஸோ இங்கே w equal to x power y. இந்த மாதிரி பவரில் இந்த மாதிரி வேரியபிளாக வர்றப்போ we are taking logarithm. ஸோ taking log both side, log w equal to log of x power y. y எங்கே வரும், சைடில் வரும். ஸோ y into log x, இங்கே வந்து log w போட்டுக்க. ஸோ partially differentiate with respect to x. ஸோ partially differentiate with respect to x அப்படிங்கிறப்போ இந்த log wங்கிறது என்ன ஆகும், 1 by w into dou w by dou x. ஸோ ஈக்குவல் டு ஒய்னே எழுதிக்க, log xக்கு 1 by x. இங்கே திரும்ப dou w by வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ இதுக்கு இந்த மாதிரி திரும்ப எழுதக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு 1 by x. இந்த டபிள்யூவை மேலே கொண்டு போ. ஸோ dou w by dou x ஈக்குவல் டு w இன்ட்டு y by x. wக்கு சப்ஸ்டியூட் பண்ணு. w என்ன, x power y. ஸோ x power y இன்ட்டு y by x. ஸோ இந்த x வந்து பவர் 1 தானே, அப்போ இதை மேலே கொண்டு போ. ஸோ dou w by dou x ஈக்குவல் டு x power y minus 1. அப்புறம் இந்த இடத்துல y இருக்குது. இந்த 1 வந்து மேலே போகிறப்போ -1 ஆயிரும். ஸோ So now next question number 6. If f of xy equal to e power xy, then find dou squared f by dou x dou y. இதில் ஃபஸ்ட்டு dou y தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த மாதிரி எழுத முடியும். இந்த dou x அவுட்டர்லேயும் dou f உள்ளேயும் எழுதிக்கணும். இந்த dou f by dou y ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு y தான் பண்ணுறோம். ஸோ கவனமாக பார்த்துக்க. x வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ e பவர் எக்ஸ்னு வந்தால் என்ன, e பவர் எக்ஸே தான். பட் இங்கே e பவர் xyன்னு வருது. அப்போ இன்னர் ஃபங்க்ஷன் இது, இந்த xy அப்படிங்கிறது தான் இன்னர் ஃபங்க்ஷன். திரும்ப அதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y அப்படிங்கிறப்போ y என்ன ஆயிரும், 1 அப்படின்னு மாறிடும். இந்த எக்ஸு ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு e பவர் xy. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ போயிட்டு ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு y கண்டுபிடிச்சா தான் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ dou by dou x ஆஃப் இங்கே x இன்ட்டு e பவர் xy. அப்போ இது யூவி மெத்தட் ஆயிடுச்சு. இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்போ வேரியபிள் இங்கே ஒரு டைமு இங்கே ஒரு டைம் வர்றப்போ நம்ம கண்டிப்பாக யூவி மெத்தடு. அப்போ இது u, இது v. ஸோ uv டேஷ் ப்ளஸ் v u டேஷ் அல்லது u dash v plus v dash u. ஸோ u அப்படியே எழுதிக்க. தென் v dash அப்படிங்கிறப்போ இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போது e பவர் xy திரும்ப இங்கே ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அந்த y வந்து அப்படியே இருக்கும். தென் ப்ளஸ் ஸோ u இது வந்து u, இது v dash. தென் v u dash இல்லையா. இந்த vங்கிறது இது e பவர் xy, அதை அப்படியே எழுதிக்க. இன்ட்டு u dash, எதை யூன்னு சொன்னோம், எக்ஸு. இங்கே இந்த இடத்துல u வந்து எக்ஸு, தென் v வந்து e பவர் xy. ஸோ எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 1. ஸோ இங்கே ஈக்குவல் டு e பவர் xyயை காமனாக எடுத்துக்க. அப்போ உள்ளே என்ன இருக்கும், ஒரு எக்ஸு y இல்லையா. ஸோ xy இங்கே காமனாக e பவர் xை எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது 1. So option 2 is the correct answer. Question number 7ல பார்த்தீங்கன்னா, if the measure of side of a cube is 4 cm
with an error of 0.1 centimeter. ஆக்சுவலாக 4 சென்டிமீட்டர் இருக்க வேண்டியது க்யூபினுடைய சைடு. ஒரு எரர் வந்து மெஷர்மெண்ட்டில் ஆயிடுச்சு 0.1 சென்டிமீட்டர், 4.1 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. அப்போ அந்த 4க்கு பதிலாக 4.1 ஆனதுனால அதனுடைய டிஃப்ரென்ஸு 0.1 சென்டிமீட்டர் எரரில் வருது. அப்போ வால்யூம்லேயே என்னாகும், சின்ன ஸ்லைட் சேஞ்ச் ஆகும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த க்யூப் ஃபார்முலா என்ன, V = x cube, side into side into side. So dV by dx equal to 3x squared. 3 சைடில் வந்து இது வரும். ஸோ dV equal to 3x squared dx. அப்போ இந்த 3 இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண, எக்ஸோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், dxோட வேல்யூ 0.1. ஸோ dV equal to, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டா 4.8, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ கியூபிக் சென்டிமீட்டர் வால்யூமில் ஏற்கக்கூடிய அந்த மாறுதல் வந்து 4.8 centimeter. Now question number 8, the change of surface area S equal to 6x squared. அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6x squaredனு சொல்லிட்டாங்க ஆஃப் ஏ க்யூப். when the edge of the length varies from x0 to, இது இந்த மாதிரி தான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு, x0லேருந்து x0 + dxக்கு கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னாகும், சர்ஃபேஸ் ஏரியாலையும் வேரியேஷன் வரும். ஸோ இங்கே ds by dx கண்டுபிடி. ds அப்படின்னா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்ம ds அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், 6 × 2x, இந்த dxஐ மேலே கொண்டு போ. ஸோ ds equal to 6 × 2x into dx. தென் x0லேருந்து x0 + dxக்கு வேரியேட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து சைடு வந்து xன்னு இருக்குது, பட் இந்த கொஸ்டினில் இந்த இடத்துல வந்து x0ன்னு வச்சுட்டாங்க. ஸோ இது x0ங்கிறது சைடு, இந்த x0லேருந்து x0 + dxக்கு மாறிடுது. அப்போ வேரியேஷன் எவ்வளவு, x0 + dx, ஏன்னா இது தானே கிரேட்டர், மைனஸ் ஸ்மாலர் இது x0 டோட்டலாக பார்க்குறப்போ. ஸோ இந்த ரெண்டுக்கு கண்டுபிடிக்கிறப்போ இது என்ன வரும், dx. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து dxனே தான் 12x0 dx, 12x0 dx. Question number 9, the approximate change in volume V of a cube of side x meter caused by increasing the side by 1%. சம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த 1. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. ஸோ dV by dx equal to 3x squared. ஸோ dV equal to 3x squared into dx. 0.01 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 3 மீட்டர் கியூப், கியூபிக் மீட்டர்.